அதற்கான கிளைகள் கிடையாது. தம்பி அசோக் அந்த பாரம்பரியத்தினுடைய 3வது தலைமுறை. அவர் மகன்களை அறிமுகப்படுத்தினார். 4வது தலைமுறை பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு நிறுவனம் துவங்குறது என்பது முக்கிய விஷயம் கிடையாது. அதை நமது தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வது என்பது அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். அந்த வகையில் திருப்பதி அப்படின்னா பீமாஸ் அங்கே வந்து தங்காத செலிபிரிட்டிஸே யாருமே கிடையாது. நிச்சயமா முந்தின தலைமுறைக்கு தெரியும். அவர்கள் முதலாக சென்னையில் வந்து பியூர் வெஜ் இங்கே திறந்துருக்காங்க. பாரம்பரியம் கொண்ட ஒரு உணவு விடுதியில் ஒரு பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் சாப்பிடலாம். அந்த வகையில் மேடம் அவர் வந்திருக்காங்க. அவங்க எல்லா குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒரு அக்கா, ஒரு அண்ணி, ஒரு மூத்த தலைமுறைக்கு மகள், வேற ஒரு தலைமுறைக்கு வந்து சகோதரி, அவர்களும் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம். ஹோட்டல் பீமாஸ் வெஜ் இங்க வந்திருக்கும், இந்த விழாக்கு வந்திருக்கும் பிரஸ் மீடியா, தம்பி ராமையா சார், இங்க வந்திருக்கும் எல்லா கெஸ்ட், உங்க எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு ஸ்பென்சர் பிளாசால மவுண்ட் ரோட்ல திருப்பதி பீமாஸ் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டை வந்து இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. நானும் தம்பி ராமையா சார் வந்திருக்கோம் இந்த இனாகுரேஷனுக்கு. ரொம்ப சந்தோஷம். 1952 திருப்பதி பீமாஸ் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது, திருப்பதியில இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 இயர்ஸா இருக்குது. இப்போ இது 4வது தலைமுறைன்னு சொல்றாரு சாரு, அசோக் சாரு. ஒரு பெரிய சாதனை இது. 4வது தலைமுறை இந்த வேலையை தொடங்கி செஞ்சிட்டு இருக்கிறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இதுல பெரிய ஒரு ஈடுபாடும் ஒரு உழைப்பு இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் சார். மேலும் மேலும் இந்த பீமாஸ் வந்து பல ஸ்டேட்ஸ்ல சார் ஓப்பனிங் பண்ண போறாருன்னு சொன்னாரு. பல பிரான்ச்சஸ் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இங்க ஸ்பென்சர் பிளாசால மவுண்ட் ரோட்ல ரொம்ப மெயினான ஒரு இடத்துல சூஸ் பண்ணி, ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல சூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் பியூர் வெஜ் அண்ட் ஐம் ஷுவர் இங்க சூப்பரா எல்லா வெஜிடேரியன் எல்லா டெலிகசிஸும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷஸும் இங்க கிடைக்க போகுது. ஸோ ஃபேமிலிஸா கண்டிப்பா இங்க வந்து உங்க ஃபேமிலிஸை கூட்டிட்டு வாங்க and please enjoy the food which is going to be served in Tirupati Bhima's Veg in Spencer Plaza. So thank you so much. உங்க எல்லாருக்கும் நன்றி, press and media to come here and to publicize this. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஒகேஷன். இது மக்கள் கிட்ட போய் சேரணும். ஸோ நல்ல சாப்பாடு வேணும்னா பீமாஸ்க்கு வாங்க. அவங்களோட இஷ்டத்துக்கு எல்லாரும் அவங்கவுங்க உணவு சாப்பிட்றாங்க. ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் எடுத்துக்கோங்க, நமக்கு வெஜிடேரியன் தான் சாப்பாடு தான் இது இங்க. ஸோ தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி இல்லையா? வெஜிடேரியன்லயே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு நான்வெஜ்ல கிடைக்காத வெரைட்டிஸ் எல்லாம் வெஜிடேரியன்ல அவ்வளோ வகையான வெரைட்டிஸ் இருக்குது. அவ்வளோ உணவு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோ ருசி இருக்குது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் நம்ம அம்மா சமைச்ச ரசம், சாதம், சாம்பார் இதுதான் நமக்கு எப்பவுமே பிடிக்கிறது தானே. ஒரு தயிர் சாதம் இருந்தாலே நமக்கு போதும்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி தான். நீங்களாம் கடுமையா உழைக்கிறீங்க. உடம்பு கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்னா நான்வெஜ். ஆமா ஆமா. ஏதோ சொல்றாங்க. பீமாஸோட ஸ்பெஷல் நிறைய ஹோட்டல்ல வந்து நான்வெஜ் கேட்குற மாதிரி அந்த மெட்டீரியலே செய்வாங்க. இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? இங்க என்ன ஸ்பெஷல் நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஆக்சுவலா முன்னாடி பேசும்போது உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷலைஸ்டு ப்ராடக்ட்ஸ். அது எப்படின்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஓன் ரெசிபி இருக்கு. அந்த ரெசிபி மொத்தம் எங்க ஃபேக்டரியில இருக்கு. ஊறுகாலேருந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கே இருக்கு. ஈவன் ஒரு ரவா தோசை பண்ணனா கூட எங்க ரவா தோசை மிக்ஸ் இருந்தால் தான் ரவா தோசை போடும். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலி ஒரு பண்ண ஒரு உணவுக்கு வேண்டி பண்ண ஒரு
அந்த ரெசிபி சீக்ரெட் தான் எங்களுக்கு. அது அத்தனை இதுவும் எங்க ஃபேக்டரியிலேருந்து அத்தனை பிரான்ச்சுக்கும் அனுப்பப்படும். அதுதான் எங்க ஸ்பெஷாலிட்டி. அதுல கோங்குரா பருப்புடின்றது வந்து பெரிய ஃபேன். சென்னையிலேயே பாத்தீங்கன்னா எங்க பீமாஸ்க்கு வரவங்க வெறும் பருப்புடி கோங்குரால சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. சாம்பார் ரசம் கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் எங்களுடைய முடியும் எங்களுடைய கோங்குரா. பெப்சி கவுன்சில்ல வந்து ஒரு நாள் அடையாள காலம் பண்ணிருக்காங்க. அது நீங்க நாம இப்போ இனாகுரேஷனுக்கு வந்திருக்கோம். இது சம்பந்தப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். சும்மா ஒரு சார் சொல்லுவார். சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க தயாரிப்பாளர் கமிஷன்ல சீனியர் மெம்பரு அவங்க, நீங்க சொன்னா பொறுப்பா இருக்கும். அவர் பருப்பை பத்தி பேசுறா, நீங்க பொறுப்பை பத்தி பேசுற. ஆமா. என்னன்னா இவங்க ஒரு படம் ஒண்ணு இவருடைய கூட்டு முயற்சியில ஒரு படம் ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அதை நான் நடிச்சிருக்கேன். அவருடைய அணுகுமுறை படத்தை எடுக்கிறவங்க, ஆமா ஆமா, இவர் ஒரு நடிகர் வேற. அப்படியா? ஆமா ஆமா. இது எனக்கு இப்போ அந்த முறையில தான் அவர் நட்பானாரு. அப்ப பேசுற பொழுது இப்படி அப்ப பீமாஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது பீமாஸோட ரத்த உறவுன்ற பொழுது அப்ப குட் மார்னிங் இப்படி சொல்லிட்டு தான் அப்புறம் குட் மார்னிங் இப்படி சொன்னேன் இல்லையா? அதன் மூலமாக ஏற்பட்ட உறவு தான் இங்க. இந்த ஹோட்டல் தொடங்கி இருக்கிறார் பொழுது வரையில போய் கொஞ்சம் ஈஸியா சாப்பிட்டு போயிடலாம்ல, காசு எப்படி கேட்க மாட்டார்ல தம்பி. எல்லாம் ஒரு சுயநலம் தான். ஒன் செகண்ட் மேம். வேலைக்கு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஒரு நாள் அடையாள வேலை நம்ம சொல்லிருக்கீங்க. அதை பத்தி மட்டும் நோ கமெண்ட் சார். அரசியல் சொல்லலாம். என்ன தம்பி சொல்ல முடியும்? பெரியவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு குழு, ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு யூனியனை இயக்க முடியாது. அதை தம்பி ஒத்துக்கூடிய யூனியன் என்பது 24 கிராஃப்ட் சம்பந்தப்பட்டது. ஒரு ஃபெடரேஷன், ஒரு பெப்சின்றது அங்க ஒரு நபர் மட்டும், ஒரு யூனியன் மட்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்திட முடியாது. மேடம் சொல்ற மாதிரி அவருக்கு மேல நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க. அவர்கள் அதனுடைய நிறைய குறை பார்த்துருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒட்டுமொத்தமா டிஸ்கஸ் பண்ணி எல்லாரோட ஒப்புதல் பெற்று தான் இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ன்ற பொழுது அது ஒரு நபர் முடிவு இல்லைன்ற பொழுது பொதுவாக எடுத்த முடிவுன்றதுனால அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான் எங்களை மாதிரியானவர்களுக்கான பொறுப்பாக. பெப்சில தானே வேற ஒன் ஆஃப் த மெம்பர். அப்படித்தானே தம்பி? அப்பா சொன்னா போய் செய்யணுமா இல்லையா? இல்லையா? அப்பா சொல்றது தப்பா இருந்தாலும் உடனே செஞ்சிருமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு முன்னால இருக்கிறவங்க அவர்கள் அதுவே மிகப்பெரிய. இப்ப நாங்கெல்லாம் நடிகர்கள், ஒரு பார்ட் டைம். இப்ப நாங்க 5-6 யூனியன் மெம்பரா இருக்கேன். இன்க்ளூடிங் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பரா இருக்கும், ரைட் யூனியன் மெம்பரா இருக்கும், டைரக்டர் யூனியன் மெம்பரா இருக்கும், மியூசிக் யூனியன் மெம்பரா இருக்கும். ஆனால் ஜஸ்ட் ஒரு மெம்பர் தான். ஆனா அதையே நிர்வாகம் பண்ணி ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறாங்கன்னா அதோட நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை விவாதிப்பதற்கான இடம் இது அல்லவே. சொல்றாங்களா? ஞாயிற்றுக்கிழமை உச்சி வெயில், இது கண்டென்ட் பிடிக்கிற இடம் இல்லப்பா. நல்லா போயிட்டு இருக்கு. நல்ல டாக் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும். எல்லாம் வந்து பிரஸ் மீட்ல வந்துட்டு நல்ல விமர்சனம் எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். அதே மாதிரி நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல விமர்சனம் எழுதியிருக்கீங்க. உங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிமே வந்து பார்க்கலாம் எப்படி நமக்கு ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்ல தியேட்டர்ஸ் நல்லபடியா இன்னும் அப்படிதான்னு அதை பார்க்கணும். பட் ஆஸ் ஃபார் நவ் டாக் ரொம்ப நல்லா இருக்கு படத்துக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம்க்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும் நியாயமா. ஏன்னா இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது. இது வந்து ஜனங்கள் கிட்ட போய் சேரணும். நம்ம எவ்வளவோ படங்கள் எடுக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் பண்றோம். அது எல்லாத்துல இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியமானது. அதனால எல்லாரும் இது உங்க சப்போர்ட் கண்டிப்பா நிச்சயமா 100% நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. பார்க்கலாம், நல்லபடியா வரும். உங்களோட சமையல்ல உங்க வீட்டுல கணவருக்கும் சரி உங்க பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச உணவு இருக்கு. நீங்க அதிகமா வீட்டுல சமைக்கிறோம். நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சமைப்பேன். நம்ம
ஏன்னா என்னோட ஹஸ்பண்டும் சரி டாட்டருக்கும் சரி ரொம்ப பிடிச்சது ரொம்ப சிம்பிளானது சாம்பார் ரசம். ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு. எப்போ ரசம் செஞ்சாலும் நிறைய ஊத்தி ஊத்தி சாப்பிடுறது. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பொரியல் இதுதான் சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். மேடம் மேடம் இப்போ சிங்கரோட ஸ்டேஜ்ல ஒரு பேசும்போது அந்த டப்பா ரோல் அது பேசினாங்க. பட் அவங்க எந்த ஆக்டர்ஸ்னே சொல்லல. பட் நம்மள கெஸ் பண்ணி நிறைய பேர் அதை பத்தி நிறைய விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணி நம்ம கெஸ்ட் ஒரு ஆக்டர்ஸோட நம்ம வந்து தப்பா சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எந்த அளவுக்கு நீங்க என்ன பத்தி கேளுங்களேன், ஏதாவது என்ன பத்தி ஒரு கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். மேடம் இங்க நீங்க நடிக்க போறீங்களா டேரக்டர் இருக்கீங்களா இல்ல ரெண்டு குதிரை சவாரி பண்ண போறீங்க? ரெண்டுமே செய்வேனே. தேங்க்யூ. ரெண்டுமே செய்வேன். நான் சினிமா இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இதில் தான் நான் இருக்கணும், இதில் தான் நான் இருப்பேன். மேடம் நிழற்கூட வந்து விவசாயம் நல்லா போயிட்டு இருக்கு. எஸ். அடுத்த வாரம் சந்தானம் படம், சூரி படம், யோகி பாபு படம் 3 வருது. பெரிய பெரிய நிறுவனங்கள் வெளியிடுது. இந்த படத்தை பாதிக்கும். பார்க்கலாம் சார், தெரியல. இந்த வாரம் நல்லபடியா போச்சுன்னா பாதிக்காது, இல்ல ஆஸ் யூஷுவல் எடுத்துடுவாங்கல்ல. பார்ப்போம். நம்ம சின்ன படம் ஆனா நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு ஃபில்மு. அது எந்த அளவுக்கு வந்து இந்த போராட்டத்துல இருக்க முடியும்னு நாமளும் வந்து அதுக்கு எவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா கடவுளுக்கு தான். இப்ப நம்ம இந்த பிரின்சல் பசங்க வச்சிருக்கோம். நம்ம சாப்பிடுறோம். ஏன்னா இப்போ சாப்பிட ஒரு விஷயம் வந்து வந்தோடனே சாப்பிடுவோம் சரிங்களா? ஆனா வரும்போதே வந்து டோக்கன்லாம் போடுறாங்க. நீங்க இந்த இல்ல சார். டோக்கன் ஃப்ரீ எப்படின்னா ஆமா, டோக்கன் ஃப்ரீங்க. ஃபுல் பார்க்கிங் இருக்கு. பீமாஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சதுல நம்ம எங்களுக்கு சொந்த பார்க்கிங் இருக்கு. டோக்கன்லாம் இனிமே எதுவும் போட மாட்டாங்க. ஆனா டோக்கன் கொடுப்பாங்க, பட் அது ஸ்டாம்ப் நீங்க பண்ணிக்கணும். ஏன்னா மாலுக்கு வரவங்க யாரு, பீமாஸ் வரவங்க யாருன்னு தெரியணும். பீமாஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரீ, இங்க பார்க்கிங் ஃப்ரீ தான். வேலையும் இருக்கு. ஸோ ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.